பறவைகளின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அக்டோபர் முதல் மார்ச் வரை ரஷ்யா, ஈரான், ஈராக், இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து 294க்கும் மேற்பட்ட வகை பறவைகள் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் வந்து செல்வது வழக்கம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் கோடியக்கரை பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு செங்கால் நாரை, கூழைக்கிடா, பூநாரை, கடல் காகம், கடல் ஆலா உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட வகைகள், வரி தலைவாத்து போன்ற பறவைகள் பல ஆயிரக்கணக்கில் வந்து குவிந்துள்ளது. பறவைகளுக்கு ஏற்ற சூழல் நிலவுவதால் இந்த ஆண்டு கூட்டம் கூட்டமாக வெளிநாடுகளிலிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் கடல் கடந்து பறவைகள் வந்த வண்ணம் உள்ளது. இந்த பறவைகளை சரணாலயத்தின் இரட்டை தீவு, கோவை தீவு, நெடுந்தீவு, பம்ப் ஹவுஸ் உள்ளிட்ட பகுதிகளில் காலை மாலை நேரங்களில் பார்த்து மகிழலாம் என கோடியக்கரை வனச்சரகர் ஜோசப் டேனியல் தெரிவித்துள்ளார்.